வணக்கம் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பயங்கர ஆரரான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு தி மம்மி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மம்மி உருவாவதற்கு 2000 வருஷம் எல்லாம் தேவையில்லை, வெறும் 80 நிமிஷம் இருந்தாலே போதும் ஒரு மம்மியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கான்செப்ட் தொடங்குது. ரிப்போர்ட்டரா வேலை செய்யற நம்ம ஹீரோவுடைய செகண்ட் பொண்ணான கேட்டிய முகம் தெரியாத ஒரு மர்ம நபர் கடத்திடுறாரு. அவரும் அவருடைய மனைவியும் தொலைஞ்சு போன பொண்ணை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க தேடியும் கிடைக்கல, எந்த க்ளூவும் கிடைக்கல. சோ போலீஸும் ஒரு கட்டத்துக்கு மேல கையை விரிச்சதுனால மனம் உடைஞ்சு போன இவங்களும் சொந்த ஊரான அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. திடீர்னு 8 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. தொலைஞ்சு போன பொண்ணு கேட்டி கிடைச்சிட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் அவருடைய மனைவிய கூட்டிட்டு அவங்க ஆரம்பத்துல இருந்த ஊருக்கு போறாங்க. அங்க போனாதாங்க பயங்கரமான ஷாக்கு. அதாவது ஒரு லைவ் மம்மியா இருக்காங்க அந்த பொண்ணு. சோ அந்த சின்ன குழந்தைய இப்படி மம்மியா மாத்தினது யாரு, எதுக்காக பண்ணாங்க, யாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த மம்மி எல்லாத்தையும் தாண்டி அந்த பொண்ணை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோடைய ட்விஸ்டே. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ஃபேமிலி ஒரு ட்ரிப் போறாங்க. அவங்களுடைய சொந்த ஊர்ல சின்னதா ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. அப்ப பாருங்க, திடீர்னு அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு சத்தம். அந்த வினோதமான சத்தத்தை கேட்ட உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பசங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு அவங்களும் அண்டர் கிரவுண்ட் போயிட்டு ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தாதாங்க பயங்கரமான ஷாக்கே. அந்த பெட்டிக்குள்ள மம்மி தான் இருக்கு. ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பார்த்து அவரை எந்திரிச்சிட்டாரா பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் பக்கத்துல போயிட்டு கைய வச்சு பார்த்தா அவரு எந்திரிக்கல, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி, நல்ல காலம், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், டோரை லாக் பண்ணிட்டு வா, இங்க இருந்து உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்ல, திரும்பவும் மனைவி அவர் உண்மையிலேயே தூங்கிட்டு தான் இருக்காரா அப்படின்னு போயிட்டு செக் பண்றாரு. அப்பன்னு பாருங்க, திடீர்னு அந்த மம்மி எந்திரிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. ஹஸ்பண்ட ஒரே ஒரு அடிதான் அடிச்சது, லாக்கர்ல போயிட்டு மாட்டி செத்தே போயிடுறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல அந்த பெட்டியை விட்டு மம்மி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதே சேம் டைம்ல டைட்டில் கார்டும் போடுறாங்க. சோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எகிப்து நாட்டுல இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் காட்டுறாங்க. சோ இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்கள வச்சுதான் இந்த கதை நகர போகுது. இந்த ஃபேமிலியில இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல சார்லின் பேரு. சோ அவரு பாருங்க ஒரு சேனல்ல நியூஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. நம்ம சார்லிக்கு 2 பசங்க, பையன் பேரு ஜான், 2வது பொண்ணு பேரு கேட்டி. சோ இவங்களை பாத்தீங்கன்னா எகிப்து நாட்டுல இருக்கிற அவங்களுடைய சொந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சோ ஊருக்கு போகும்போது சொந்த ஊருக்கு போறோம் அப்படின்ற கனவோடையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டும் போயிட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோவுடைய மனைவியும் 7 மாச கர்ப்பிணி பெண்ணாவும் இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு இது 3வது குழந்தை. சோ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ வேலை இல்லாம தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏஜிஎஸ்ல நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை கிடைக்குது. அதே சேம் டைம்ல இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 2 பசங்க என்னவோ வீட்டுல இருந்த மாதிரியே படிச்சுக்கிட்டோம், அப்பா தான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காரு. சோ இதுதான் இவங்களுடைய அன்றாட வேலையே. குட்டி பொண்ணு கேட்டியும் அவங்க அண்ணன் ஜான் இருக்காங்க பாத்தியா, இவங்க 2 பேரும் அப்பப்ப சண்டை போடுறது உண்டு. அதனால அவங்க அப்பா நீங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ரூம்ல நீங்க தனித்தனியாவே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. கேட்டியோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிய பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எப்ப பட்டாலும் இதே போல அண்ணன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, உன்னை விட பெரியவன் தானே அவன், அவனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்பா பாத்தீங்கன்னா நமக்கு வேலை தான் கிடைச்சிச்சுல, நம்ம வேலையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவருடைய growth லெசன்ஸ் மூலமா கேட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் நம்ம கேட்டி என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய டாய்ஸை எடுத்துட்டு கார்டனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கேட்டி கார்டன்ல என்னவோ ஆரம்பத்துல ஜாலியா தான் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம கேட்டிய யாரோ ஒரு பெண்மணி குர்தா போட்டுட்டு வந்து நம்ம கேட்டிய கூப்பிடுறாங்க. நம்ம கேட்டியும் அவங்க கிட்ட போயிட்டு கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நமக்கு தெரிய வருது நம்ம கேட்டியும் இவங்களும் கொஞ்ச நாளா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம கேட்டியோட அப்பா பொண்ணு கேட்டிய ஆளையே காணோம், எங்க இருக்கா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல கேட்டியோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க ரூம்ல நிறைய சாக்லேட் கொட்டி கிடக்கு. உடனே நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு அம்மாவுக்கு போன் பண்ணி கேக்குறாரு, நீ எதனா கேட்டிக்கு இவ்வளவு சாக்லேட் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கேட்டிக்கு சாக்லேட் நான் வாங்கி கொடுக்கறதே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னதுக்கு அப்புறம், அப்ப நான் எவ்வளவு சாக்லேட் யாரு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்டையும் போயிட்டு அவங்க அப்பா கேக்குறாரு. இல்ல, நான் அதை சொல்ல மாட்டேன், அப்படி சொன்னா எனக்கு கமிஷன் கிடைக்காது, அதாவது சாக்லேட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்றாரு. அப்பா மிரட்டி கேட்டதுக்கு அப்புறம் ஜானும் உண்மையை சொல்றான். கேட்டிக்கு கார்டன்ல புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, அவங்க தான் தினமும் கேட்டிக்கு சாக்லேட் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டு வேக வேகமா கார்டனை நோக்கி போயிட்டு இருக்காரு. அதே சேம் டைம்ல கார்டன்ல கேட்டி கூட இருக்காங்க பாத்தியா அந்த கேர்ள், நம்ம கேட்டி கிட்ட மேஜிக் காட்டுறன்ற பேர்ல ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்கறாங்க. அந்த ஆப்பிள் பழத்தை நம்ம கேட்டி சாப்பிட்ட உடனே அதுக்குள்ள அந்த ஒரு பூச்சி வருது. அந்த பூச்சி பாத்தீங்கன்னா நம்ம கேட்டியோட வாய்க்குள்ள போயிட்டு நம்ம கேட்டி அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. சோ இதுல இருந்து தெரிய வருது, இந்த கேர்ள் வந்து நம்ம கேட்டி கிட்ட இவ்வளவு நாளா நட்புறவமா பழகி இவங்களை கடத்திட்டு போறதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கார்டனுக்கு வந்து பாக்குறாரு. அங்க கேட்டிய காணோம். எஸ், அந்த லேடி நம்ம கேட்டிய கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கேர்ளை கண்டுபிடிச்சிடுறாரு. கேட்டிய தூக்கிட்டு போறதையும் பாத்துறாரு. எவ்வளவு வேகமா போயிட்டு அந்த பொண்ணை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல வேகமா காத்தடிச்சதால நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல, அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மனைவி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பொண்ணை யாராவது ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு இருப்பான், அவங்கள தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் இவங்க 2 பேர் மேலேயே சந்தேகப்படுறாங்க. அதாவது உங்க பொண்ணு கேட்டிய நீங்களே கடத்தி வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து டிராமா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ சார்லிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இது என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேனா? நீங்க எல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை செய்யறீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிடறாரு. சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க கட் பண்ணா ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஒரு மாசமாவே இது வரைக்குமே கேட்டிய போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, யாரு கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு புள்ளி விவரமும் கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவும் அவங்களோட மனைவியும் ஒரே பையனான ஜான்சனை கூட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு கிடைக்க மாட்டா, அவளுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊரான அமெரிக்காவுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோவும் மனைவியும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அதே சேனல்ல நியூஸ் ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்துச்சு. அது பாத்தீங்கன்னா பெண் குழந்தை. ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோயினி கேட்டிய நினைச்சு வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி நம்ம ஃபேமிலிய ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாரு. ரொம்ப ஃபன்னியா ஜாலியா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த சைடு எகிப்து நாட்டுல வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு பிளைட் கிராஷ் ஆகி அதுல இருந்து அந்த பிளைட்டுக்குள்ள இருந்து ஒரு சவப்பெட்டி கிடைச்சிருக்கு. அந்த சவப்பெட்டிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சவப்பெட்டி ஓபன் பண்ண உடனே தாங்க பயங்கரமான ஷாக்கு. அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வேற யாருமே இல்ல, நம்ம கேட்டி தான். அதுவும் அந்த குழந்தையோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதப்படுத்தி வைக்கப்பட்ட மம்மி நிலைமையில தான் இருக்கு. சோ ரிப்போர்ட்டர் எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் தெரிய வருது அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் தகவல் சொல்றாங்க, இந்த போல பிளைட் கிராஷ் ஆனதுனால ஒரு சவப்பெட்டி கிடைச்சிருக்கு. சோ இந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற குழந்தை யாருது, உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தான் போலீஸ் ஆபீசர் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சைடு அமெரிக்காவில நம்ம ஹீரோ அவங்களுடைய ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது, 8 வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்ணு கிடைச்சிட்டா,
நீ உடனே எகிப்து நாட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி அவங்க ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க போறாரு. அங்க போயிட்டு பார்த்தாதான் தெரிய வருது, தன்னுடைய பொண்ணு கேட்டி ஏதோ ஒரு அமானுஷ்ய விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு மம்மியா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனா 8 வருஷமா இவ உயிரோட இருந்திருக்கா, அதுவும் இந்த சவப்பொட்டிக்குள்ளதான். சோ டாக்டர் இல்லாம இவளை ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம நார்மலா இல்ல, அப்பதான் நார்மலா இருக்கா. சோ நீங்க தேவையில்லாம அவகிட்ட எதுவும் பேசாதீங்க, போயிட்டு ஜஸ்ட் அவளை பார்த்துட்டு மட்டும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவகிட்ட நாங்க நார்மலா பேசிட்டு இருக்கும் போதே அவ அன்கான்சியஸ் ஆகி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. சோ நீங்க தேவையில்லாத எதனா பேசினா ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. சோ இவங்களும் போயிட்டு நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா நம்ம கேட்டியும் நார்மலா பேச ஆரம்பிக்கல. அவங்க கை கால் எல்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்கு, கண்ணு எல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. சோ உடம்பு ஃபுல்லாவே ஆக்சிடென்ட் ஆன உடம்பு போல, தோல் எல்லாம் எப்படி இருக்குமோ அது போல அவங்களோட நிலைமை இருக்கு. கிட்டத்தட்ட மம்மி கணக்குல இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சார்லியும் அவங்க மனைவியும் ரொம்ப பயந்துடுறாங்க. என் பொண்ணு எப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த இடத்துல போயிட்டு கேட்டி, நான் தான் உன் அம்மா, நான் தான் உன் அப்பா, சோ எங்களை உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. கேட்டி வாயை திறந்து கூட எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களோட கை ஒரு மாதிரி எங்கேயோ போகுது, கால் ஒரு மாதிரி எங்கேயோ போகுது. சோ அவங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. திடீர்னு சார்லி, நான் உன்னை எப்பவுமே பட்டாம்பூச்சின்னு தானே கூப்பிடுவேன், ஹலோ பட்டாம்பூச்சி நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டி அந்த இடத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போதான் நீங்க கேட்டிய கூட்டிட்டு போறதா இருந்தா இந்த இன்ஜெக்ஷன் உங்க கூடியதான் இருக்கும். எப்பப்பெல்லாம் இவ இப்படி கட்டுறாளோ நீங்க அப்பப்பெல்லாம் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணணும். சோ இவ உயிரோட இருக்கணும்தான் பேரு, ஆனா இவ ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருக்கா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்களுடைய மனைவியும் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைய நம்மளே வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே சேம் டைம்ல இந்த சைடு பார்த்தா நம்ம ஆரம்பத்துல நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஆபீசருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க பாத்தியா, அந்த போலீஸ் ஆபீசரும் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. என் பொண்ணை யாரு கடத்தினாங்க, என் பொண்ணுக்கு இப்படி நிலைமை ஏற்பட்டது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைட் பை சைடு விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நம்ம கேட்டிய அவங்க பாட்டி கிட்டையும் அவங்க 2 பசங்க கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. குட்டி பொண்ணா இருக்கிற ஜெனியும் நம்ம கேட்டிய பார்த்து, நான் தான் ஜெனி, நீ என் வயசுல இருக்கும் போதுதான் காணாம போன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. நீ எப்படி இருக்க கேட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கவே கேட்டியும் நம்ம ஜெனிய பார்த்து பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியும் பயந்து போயிட்டு இதுக்கப்புறம் நான் கேட்டிய பார்த்து பேசக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. நம்ம ஜானும் வந்து நம்ம கேட்டிய பார்த்து எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. சோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டிய யாருடா பாத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். நம்ம ஹீரோவும் தான். சோ ஒரு சைடு பார்த்தா போலீஸ் ஆபீசர் என் பொண்ணை யாரு கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா கேட்டிய எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம், அவளை மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இவங்க எல்லாமே இப்படி கற்பனை காணிட்டு வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நைட்டுக்கும் இங்க ஆரம்பிக்குது. அதாவது கேட்டி என்னவோ நைட்ல ரொம்ப சாதுவான பொண்ணா சைலண்டா தான் இருக்கா. ஆனா இன்ன வரைக்கும் அவ வாயை திறந்து பேசவே இல்லை. ஆனா நைட் ஆனா போதும் அவ பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. அதுவும் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்க பாத்தியா, அவங்க வயசானவங்க தான். அவங்க வந்து கேட்டிக்கு ஒரு வேலை பேய் தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை எல்லாம் போடுறாங்க. அந்த பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி நம்ம கேட்டி அவங்க பாட்டிய போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடறா. சோ
ஒவ்வொரு நாளும் அவளை சமாளிக்கிறது ரொம்ப பெரும் போராட்டமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நைட்டு எங்கேயாவது ஓடிடுறா. ஒரு டவுனுக்குள்ள போயிட்டு எல்லாரையும் பயங்கரமா பயன்படுத்திடுறா. சோ கீழே இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற கண்ட பூச்சி எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இது எல்லாமே பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. 8 வருஷம் கழிச்சு என் பொண்ணை நான் இப்பதான் பார்த்திருக்கேன், ஆனா இவளுக்கு இப்படி நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தியா, அவரு ஜேர்னலிஸ்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது என் பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும், யாரு கடத்தி இருப்பாங்க, சோ எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சோ இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து போயிடுது. கேட்டியும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. இப்ப பாருங்க, கேட்டியோட நகங்கள் எல்லாமே ரொம்ப நீளமா இருக்கிறதுனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, கேட்டியோட நகத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கட்டரை எடுத்து நகத்தை வெட்டிட்டு இருக்காங்க. சோ அவங்க வெட்டிட்டு இருக்கும்போது கட்டவரில் இருக்கிற நகம் மட்டும் கட் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ப்ரெஷர் போட்டு அந்த நகத்தை கட் பண்ணி பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா கேட்டியோட நகத்தோட சேர்ந்து அந்த தோலும் பிச்சுக்கிட்டு வந்துருது. அதை பார்த்த உடனே கேட்டியோட அம்மா ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகி நின்னுறாங்க. சரி, கேட்டிக்கு எதுவும் வலிக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்டா இருக்காங்க. ஒரு 3 செகண்டுக்கு அப்புறம் கேட்டி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருந்து திருச்சி ஓடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டியை பிடிக்கவே முடியல. சோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு நம்ம கேட்டியை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. சோ அவங்களுடைய தோல் தசை எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் கேட்டியோட அம்மா அவளுக்கு காலில் கட்டு போட்டு அவளை சாதுவா படுக்க வச்சிடறாங்க. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தியா, கேட்டியோட தோல் நகத்துல இருந்து வந்த அந்த தசைய இன்ச் பை இன்ச்சா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த தசைய கிட்டத்தட்ட 3 பாட்டா பிரிக்கிறாரு. அந்த 3 பாட்டிலையும் அந்த தோலோட தசையில ஏதோ ஒரு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. இதை ஒரு ப்ரொஃபசர் கிட்ட எடுத்து போயிட்டு காட்டுறாரு. நான் ஒரு மூவி டைரக்டர், அதை போல ஜேர்னலிஸ்டும் கூட. நான் ஒரு புதுசா ஒரு மூவி எடுக்க போறேன், அதுக்காக இந்த ஸ்ட்ரீட்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் கிட்ட கேட்டு வந்துட்டு இருக்காரு. சரி, எனக்கு 2 நாள் டைம் கொடு, நான் அதுக்குள்ள இதை கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கேட்டிக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சைட்ல விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சைட்ல தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ 2 நாளைக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. சோ ப்ரொஃபசரை போய் பார்த்த உடனே தான் ப்ரொஃபசர் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கொடுக்கிறாரு. அதாவது உன் பொண்ணு ஒரு அமானுஷ்ய விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கா, இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இது மம்மிகளை கண்ட்ரோல் பண்ற எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிய வருது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மம்மியை நம்ம தயார் பண்ணா கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆகும். ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல ஒரு மம்மியை தயார் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 80 நிமிஷம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல இருந்து வச்சு பார்க்கும்போது இது மம்மியோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. அப்படின்னா என் பொண்ணு அமானுஷ விஷயத்தால எல்லாம் பாதிக்கப்படல, யாரோ இவளை ட்ராப் பண்ணி மம்மியா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட போறதுக்கு முன்னாடி இங்க வேற ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, சோ நம்ம கேட்டிய வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்ட விட நம்ம ஹீரோயினுடைய அம்மா ரொம்பவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வயசான அம்மா அவங்க ஆவுன மந்திரத்தை சொல்லி நம்ம கேட்டிய ரொம்ப வெறுப்பேத்துறாங்க. சோ அதனால நம்ம கேட்டி டென்ஷன் ஆகி அவங்க அம்மாவை போட்டு தள்ளுறாங்க. ஒரு கட்டத்துல நிலைமை ரொம்ப கைமீறிட்டு போயிட்டு இருக்கும். அதே சேம் டைம்ல நம்ம ஹீரோவுடைய இப்ப கரண்ட்ல அந்த குட்டி பொண்ணு ஜெனி இருக்கு பாத்தியா, அதையும் நம்ம கேட்டி கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. சோ இப்ப பாருங்க, எல்லாருமே நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய மட்டும்தான் கேட்டியுடைய அந்த அமானுஷ்ய சக்தியால பாதிக்கப்படல. மீதி இருக்கிற எல்லாரும் நம்ம ஜான், அப்புறம் ஜெனி அண்ட் தென் அந்த பாட்டி, இவங்க 3 பேருமே கேட்டியுடைய அந்த அமானுஷ்ய சக்தியால பாதிக்கப்படுறாங்க. கேட்டி வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை என்ன பண்றதுக்குன்னு ஒண்ணுமே புரியல.
இவங்க 3 பேருமே சேர்ந்து, அதாவது நம்ம கேட்டியோட சேர்த்து 4 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு 2 பேருக்கும் அகைன்ஸ்டா மாறிடுறாங்க. சோ இந்த சம்பவம் இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. அதாவது நம்ம போலீஸ் ஆபீசர் இந்த கேஸ விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களே, எகிப்து நாட்டுல இதே போல ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ தான் நம்ம கேட்டிய வந்து கடத்திட்டு போயிருக்கா. அவளுடைய வீடியோ தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரிய வருது, நம்ம கேட்டிய லைவா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இவளை மம்மியா மாத்துறதுக்கு எதுக்காக இவங்க மாத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பாவுக்காக தான். எஸ், நம்ம கேட்டிய அன்னைக்கு தூக்கிட்டு போனாங்க பாத்தியா, அவங்களுடைய அப்பா இறந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலா ஒரு மம்மி உருவாகிறதுக்கு 200 வருஷம் ஆகும். ஆனா இந்த படம் சின்ன குழந்தைகளை வச்சு மம்மியா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 80 நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து வச்சிடறாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட தகவல் கொடுக்கறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப நிலைமைய ரொம்ப மோசமா இருக்கு, சோ இப்ப இத மாத்தணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, சோ அந்த வீட்டை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு கேர்ள் இருக்காங்க. அந்த கேர்ளை பிடிச்சி கேட்கும் போதுதான் எங்க அம்மா தான், இது எங்க அம்மா தான் இப்படி பண்ண வேலை. சோ இப்ப கேட்டியோட இந்த நிலைமைய மாத்தனா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் அவங்க ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. கேட்டி கிட்ட போயிட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொன்னா கேட்டி உடம்புல இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்தி வேற ஒருத்தருக்கு போயிடும். ஆனா யாரோ ஒருத்தர் அந்த உயிரை பணைய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நம்ம போலீஸும் நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியும் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் கிட்டையும் சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு கேட்டி வேணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நிலைமை மோசமாகி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. சோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்தியா அவருக்குள்ள வாங்கிக்கிறாரு. சோ இப்போ கேட்டியுடைய நிலைமை ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இப்போ நம்ம ஹீரோவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. சோ அவரை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு அடைச்சி வச்சு இவரை மம்மியா கன்வெர்ட் பண்றாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சார்லி இருக்காரு பாத்தீங்களா, அவரு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல மம்மியா மாறிட்டாரு. சோ இப்போ நம்ம ஹீரோயின் கேட்டி அப்புறம் அவங்க 2 பசங்க இவங்க எல்லாருமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு மம்மியா தானே இருக்காரு, அதுவும் நம்ம கூட தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தினம் பேசிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த நேரத்துல தான் அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காங்களா பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது ஆரம்பத்துல கேட்டிய கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த லேடி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இத பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அந்த லேடிய பாக்கிறதுக்காக போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர் அந்த மந்திரத்தை சொல்லி இப்ப நம்ம ஹீரோ சார்லி உடம்புல இருக்கிற அமானுஷ்ய சக்திய இந்த தப்பா யாரு பண்ணாங்களோ அவங்க உடம்புலயே செலுத்துறீங்க, அதாவது அந்த லேடி உடம்புலயே அந்த அமானுஷ்ய சக்தியை இறக்கிடுறாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த லேடி முழுமையா ஒரு மம்மியா மாறிட்டாங்க. சோ அத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த மம்மி படம் பயங்கர ஆரரான த்ரில்லிங்கான ஒரு படமா இருந்துச்சு.